Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. இதற்கு மேல் அல்லது இனிமேல் அவள் உண்மை பேசுவாள். இதற்கு மேல் அல்லது இனிமேல், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Hereafter. Hereafter. எல்லாரும் சொல்லி பாருங்க. Very good. Hereafter அவள் உண்மை பேசுவாள். அவளுடைய விருப்ப தெரிவு, willingness. She will speak the truth. Hereafter she will speak the truth. Again, hereafter she will speak the truth. இனிமேல் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள். அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. எப்படியான முடிவு? இங்கு வரமாட்டார்கள். Hereafter they will not come here. இந்த will not என்பதை நாம் want அப்படின்னு சுருக்க வடிவத்தில் சொல்லலாம். Hereafter they won't come here. Hereafter they won't come here. இனிமேல் நீ பொய் பேச மாட்டியா? வினா. இனிமேல் hereafter won't you tell lies? Hereafter won't you tell lies? Again, hereafter won't you tell lies? அடுத்து நாங்க பாப்போம். இதற்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி, இதற்கு முன் அவன் நன்றாக படித்தான். Here before. Here before. He studied well. நன்றாக படித்தான். கடந்த காலத்தை பற்றி சொல்கிறோம். Here before he studied well. Simple past tense பயன்படுத்துகிறோம். Here before he studied well. இதுக்கு முன்னாடி நான் அதிகாலையில் நித்திரை விட்டு எழுந்தேன். Here before I got up early in the morning. Here before I got up early in the morning. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Here before I got up early in the morning. இதுக்கு முன்னாடி நாங்கள் மாலையில் நடைப்பயிற்சிக்கு சென்றோம். கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகிறோம். Here before we went walking in the evening. Here before we went walking in the evening. Again, here before we went walking in the evening. இப்போ நாங்கள் 6 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இதுல 3 hereafter என்ற சொல்லை பயன்படுத்தினோம். அடுத்த 3க்கு here before என்னும் சொல்லை பயன்படுத்தியுள்ளோம். அதாவது இதற்கு மேல், இனிமேல் என்னும் போது hereafter என்பதையும், இதற்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னர் என்னும் போது here before என்பதையும் பயன்படுத்துகின்றோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஹியர் என்பது ஒரு சொல், ஆஃப்டர் என்பது இன்னொரு சொல் என்று சொல்லி இடைவெளி விடக்கூடாது. ஹியர் ஆஃப்டர் என்பது ஒன் வேர்ட், ஒரு சொல்லு, இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. அதே போலத்தான் ஹியர் பிஃபோர் என்பதும் 2 சொற்களாக இருந்தாலும் இங்கு ஒரு சொல்லாகத்தான் எழுதப்பட வேண்டும். ஹியர் பிஃபோர், இதுக்கு முன்னாடி. இன்னொரு விஷயம் நீங்க நன்றாக கவனித்திருக்க முடியும். hereafter பயன்படுத்தும் போது அதனோடு பயன்படுத்தப்படுகின்ற காலம் future tense ஆக இருக்கும். இதற்கு மேல், இனிமேல் என்னது நான் செய்ய போகிறேன், அவள் என்ன செய்வாள், அப்போ future tense ஆக இருக்கும். அதே போல here before, இதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னர் என்னும் போது here before உடன் past tense பயன்படுத்தப்படும். நாங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். hereafter plus future tense, here before plus past tense. அவள் பாடிக்கொண்டே இருந்தாள். She kept singing. She kept singing. கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். என்ன செய்துட்டே இருந்தா? பாடிக்கொண்டே இருந்தா, பாடிட்டே இருந்தா. She kept singing. அவர்கள் விளையாடிட்டே இருந்தார்கள்.
விளையாடிக்கொண்டே இருந்தார்கள். They kept playing. They kept playing. அப்போ இங்க singing, playing இவை இரண்டும் பிரதான வினைச்சொல்லாக வந்திருக்கின்றனவா? இல்லவே இல்லை. என்னதாக வந்திருக்கின்றன? ஜெரண்டாக, தொழிற்பெயராக வந்திருக்கின்றன. அம்மா சொன்னதும் ஆரம்பி. அம்மா சொன்னதும் உடனே ஆரம்பிச்சிருங்க. சொன்ன தாமதம் ஆரம்பியுங்க. ஆரம்பி. Start. Start. As soon as your mom says. As soon as your mom says. Start. ஆரம்பி. Start. As soon as your mom says. Start. As soon as your mom says. இங்கு அம்மா சொன்னதும் என்பதற்கு நாம் பயன்படுத்துவது சிம்பிள் பிரசன்ட் ஆகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இனி நடக்க போற விஷயத்தை தான் சொல்றோம். அம்மா சொல்லேக்குள்ள சொன்னதும் ஆரம்பி அப்படின்னு தான் சொல்றோம். இருந்தாலும் நாம் இங்கு பயன்படுத்துவது சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்க வேண்டும். அப்பா வந்தடைந்ததும் என்னை கூப்பிடு. என்னை கூப்பிடு. Call me. Call me. As soon as father arrives or our dad arrives. Call me. As soon as our father arrives, or you can say our dad arrives. Again, call me as soon as our dad arrives. இங்க நாம ஏன் arrives பயன்படுத்தினோம்? வந்தடைந்ததும். இப்ப உங்களுக்கு இதெல்லாம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்க இப்போது செய்ய வேண்டியது என்ன? இன்று நாம் பயன்படுத்தியுள்ள இந்த வாக்கிய அமைப்புகளை வைத்து நடைமுறை வாழ்க்கையில் உங்களால் எவ்வகையான வாக்கியங்களை எல்லாம் பேச முடியுமோ அவற்றை எல்லாம் சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், வாய்விட்டு சொல்லி பயிற்சி பண்ணி பாருங்கள். அத்தோடு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, I will correct it for you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.